அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமூக அறிவியல் ஆசிரியர் பூபதிராஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா, 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் குடிமியல் பாடமாக வரக்கூடிய தேர்தல், அரசியல் கட்சிகள், அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களை நம்ம பார்க்கலாம். இந்த பயிற்சி வினாக்களை இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னால் அந்த பாடத்தை ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு இந்த இதை கவனிச்சிங்கன்னா உங்களுடைய சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். வரக்கூடிய என்டிஎஸ்சி எழுதக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இந்த பயிற்சி வினாக்கள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வாங்க கேள்விக்குள்ள போகலாம். 1வது வினா, நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் என்பது டேஸ் வகையை சேர்ந்த அழுத்த குழுக்கள் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. இந்த குழுக்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு, பழங்குடி அமைப்பு, மொழி அமைப்பு, வணிக அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க. இது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த வினா, அரசியல் கட்சியை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பவர் அல்லது அங்கீகரிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது தான் சரியான பதில். தேர்தல் ஆணையம் தான் ஒரு கட்சியை தேசிய கட்சியாகவோ மாநில கட்சியாகவோ அங்கீகாரம் செய்கிறது. எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் தேர்தல் ஆணையம் நோட்டா, நன் ஆஃப் தி அபவ் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ற நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 2014ஆம் ஆண்டிலிருந்து தான் நோட்டா, எந்த கட்சிக்கு நாம் ஓட்டு போட விரும்பலைன்னா அந்த நோட்டாவுக்கு நம்ம போடக்கூடிய முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. அடுத்த 4வது வினா, தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் முறையே டேஸ் தலைமை தேர்தல் ஆணையர் அல்லது ஆணையர்கள் மற்றும் டேஸ் தேர்தல் ஆணையர்களை உள்ளடக்கியது. அதாவது இந்த கேள்வியில மொத்தம் எத்தனை தலைமை தேர்தல் ஆணையர்கள் இருக்கிறாங்க, அது இல்லாமல் தேர்தல் ஆணையர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம இந்த பதில்ல ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் 2 தேர்தல் ஆணையர்கள் தற்சமயம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அடுத்த வினா, இந்தியாவில் எந்த நாள் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது? முக்கியமான வினா. ஜனவரி மாதம் 25ஆம் தேதியில தான் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்த வினா, இரு கட்சி ஆட்சி முறை நடைபெறும் நாட்டிற்கு உதாரணம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள், குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சின்னு சொல்லக்கூடிய 2 கட்சி ஆட்சி அங்கு நடைபெறுகிறது. வினா எண் 7, நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம், எழுத்துப்பிழை, தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 324 தான் ஒரு அட்டானமஸ் பாடியாக இந்த எலெக்ஷன் கமிஷனை உருவாக்கியிருக்காங்க. 8வது வினா, இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறப்ப நம்ம இது தேர்வாளர் குலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து எடுத்திருக்கிறாங்க. இதுல பாருங்க, இதுல நல்லா கேள்வியும் பதிலையும் நல்லா பாருங்க. நான் பதிலை மட்டும் வாசிக்கிறேன். பாராளுமன்ற 2 அவை உறுப்பினர்கள் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் சரியான பதில். பார்லிமெண்டுடைய லோக்சபா, ராஜ்யசபானுடைய உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களால தேர்ந்தெடுக்கப்படுகிறாருங்கிறது தான் சரியான பதில். வினா எண் 9, மக்களாட்சி முறையிலான அரசாங்க முறையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு டேஸுக்கு நிகரான தகுதியை பெறுகிறார் அப்படின்னா, காபினெட் அமைச்சருக்கு நிகரான அந்தஸ்து எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் சரியான பதில். 10வது வினா, பொது நலனை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் குழு டேஸ் குழு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுல கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் நம்புறேன். அழுத்த குழுக்கள், இதுதான் பொது நலனை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படக்கூடிய குழு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 வினாக்களை நம்ம அட்டன் பண்ணிக்கிறோம். இதுல அனைத்து வினாக்களும் சரியா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ண உடனே நம்மளுக்கு பதில் கிடைக்குது பாருங்க. நர்மதா பச்சா டிக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அனைத்து வினாக்களும் சரிதான். நர்மதா பச்சா ஆந்தோலன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு. அரசியல் கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கக்கூடிய அமைப்பு தேர்தல் ஆணையம். முதல் பொது தேர்தலில் இந்த நோட்டா எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 2014. தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களும் இருக்கிறாங்க. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. இரு கட்சி ஆட்சி நடைபெறும் நாட்டிற்கு உதாரணம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு 324. குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தினுடைய 2 அவை உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏக்கள்.